புதுச்சேரியின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள திரு நாராயணசாமி தற்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வெகு விரைவில் இந்த மந்திரி சபை அமைப்பதற்கான உத்தரவு வெளியிலே வரும். அதற்கு பிறகு நாங்கள் உத்தேசமாக 6ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் மந்திரி சபை பதவி ஏற்பதற்கான நேரத்தை குறித்திருக்கிறோம். எங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய புதுவை மாநிலத்துடைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அந்த கோப்பு விரைவில் வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது விடுமுறையா இருந்தால் கூட அரசு அலுவலகம் செயல்படும், பிரதமர் அலுவலகம் செயல்படும், உள்துறை அமைச்சர் அலுவலகம் செயல்படும். அதனால ஏன்னா பிரதமர் அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்காங்க. அதனால பிரதமர் வெளிநாட்டில் அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் அங்க பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு வந்தது. இன்றும் உங்களுடைய வீடு அங்க முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பிரச்சனை நீடித்து வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவருடைய பட்டியலை மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தியோடு நான் சமர்ப்பித்து அவர் யார் யாரை அமைச்சர்களாக நியமிக்கிறார்களோ நியமிக்கிற அதிகாரம் அன்னை சோனியா காந்தி அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். அன்னை சோனியா காந்தி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறார்கள். சில சமயங்களிலே சிலருக்கு அமைச்சர் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்க செய்யும். அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொண்டு புதுவை மாநிலத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை புதுவை மாநில மக்களுக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொடுக்கும். பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் சம்பந்தமாக நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். சார், இத்தனை பேர் வெற்றி பெற்று களத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் உங்களை ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கு? இன்னைக்கு ஏதாவது அதை பற்றி பேச, அதாவது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன் உதாரணம் இருக்கிறது. மரியாதைக்குரிய இப்பொழுது பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத போது 2001 அவர் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக வந்தார். அதே போல புதுவை மாநிலத்தில் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிவராஜ் சிங் சவான் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாம முதலமைச்சராக வந்தார். அதே போல சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராமன் சிங் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் ஆட்சி மாநிலத்தில் சொல்றாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராமன் சிங் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாம முதலமைச்சரானார். இது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவர்கள் அமைச்சர்களாகவும் அல்லது முதலமைச்சராகவும் ஆகலாம். ஆனால் 6 மாத காலத்துக்குள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி. தேர்ந்தெடுத்த பிறகு உங்ககிட்ட சொல்றேன்.